ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணாமலை அப்போ சொல்கிறாங்க ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல எப்படி ரூம் கட்ட போகிறீங்க, என்ன மாதிரி ரூம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஐடியா கேட்குறாங்க. அப்போ தான் எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அட்டாச் பாத்ரூம் வேணுமா, பெரிய ஹாலாக வேணுமா, ஏன் தனி வீடாக சொல்லிடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் இல்லைப்பா ஒரு ரூம் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டாரு. அந்த ரூமுக்கு வந்துட்டு எப்படி பணம் புரட்டுவீங்க, பென்ஷன் பணத்தை தான் அப்படின்னு சொன்னோன்னே, பென்ஷன் பணம் இது மாதிரி கொடுக்காதீங்கப்பா, உங்கள் கையிலையும் வச்சுக்கோங்கப்பா, அதான் உங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு லெவல்ப்பா, உண்மை தாங்க. கடைசி காலத்தில் பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணலன்னா அந்த பென்ஷன் பணம் தான் யூஸ் ஆகுங்கிறது அவருக்கு தெரியல. இருந்தாலும் முத்து இருக்க வரையும் உங்களுக்கு பயம் இல்லை, உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு வழி இல்லையே, ரோகிணிகிட்ட அமௌண்ட் இருக்குது, அதுவும் யாரோட அமௌண்ட்டு, நம்ம அண்ணாமலை அமௌண்ட்டு, அதை வந்து ரோகிணி ஒத்துக்கவும் மாட்டாங்க. இந்த உலகமாக ஃப்ராடு, இந்த ஃப்ராடோட உண்மைலாம் என்றைக்கு தான் வெளியே வருமோ தெரியலங்க. இதோட உண்மை மட்டும்தான் வெளியே வர மாட்டேங்குது, மீதி எல்லா விஷயமும் வெளியே வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை அது வரைக்கும் வந்துட்டு இவங்க வெளியே தூங்கணுமா, அதுக்கு நான் ஒரு பலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, ஒரு வாரம் நம்ம ரோகிணியும் மனோஜும் வெளியே தூங்கிட்டோம், முத்துவும் மீனாவும் உள்ளே தூங்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ருதியும் நம்ம ரவியும் ஒரு வாரம் வெளியே தூங்கிட்டோம், அவங்க வந்து உள்ளே தூங்கிட்டோன்னு மாற்றி ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டாங்க. வேற லெவல் ஐடியா பாட்டின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் சேர்ந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. யாருக்கு, ரோகிணிக்கும் மனோஜுக்கும். ஒன்று அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணியும் நம்ம மனோஜ் போயிட்டு அந்த கடையை வாங்குறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவன் போய் சீட்டில் உட்காரத பார்த்தோன்னே இவனை நம்பி இந்த கடையை வாங்கலாமா, உருப்பிடுமா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தெரியுது அவங்க புருஷனை பற்றி உங்களுக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, சாப்பிட்டாங்க, சரி தூங்கலான்னு சொல்லி போகும்போது ஸ்ருதி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காக, நம்ம மனோஜ் வெளியே வரலங்க.